Decode the World Unfiltered. உலக வரலாற்றில் நடந்த ஒரே ஒரு அணுகுண்டு தாக்குதலுடைய பின்விளைவுகள் இன்று வரை நீடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜப்பானுடைய ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்கள் மேலே அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி 80 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் டீகோட் செய்ய இருக்கிறோம். உலக வரலாற்றில் நடந்த ஒரே ஒரு அணுகுண்டு தாக்குதலுடைய பின்விளைவுகள் இன்று வரை நீடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்காவுடைய ஹவாய் தீவு கூட்டத்தில் இருக்கக்கூடிய பியர்ல் ஹார்பர் கடற்படை தளம் மீது ஜப்பான் துருப்புகள் தாக்குதல் நடத்துகிறாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா 3.5 ஆண்டுகள் ஜப்பானோட போரில் ஈடுபட்டாங்க. 1945ஆம் ஆண்டில் ஜூலை 26ஆம் தேதி ஜப்பான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும், இல்லை என்றால் அழிவை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஒரு இறுதி எச்சரிக்கையை வெளியிடுறார் அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த ஹாரி ட்ரூமன். ட்ரூமனுடைய எச்சரிக்கை குறிப்பில் அணு ஆயுதம் பற்றி எந்த குறிப்பும் இல்லை. இதனால் ட்ரூமனுடைய எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து போர் செய்துட்டு இருக்குது ஜப்பான். 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி காலையில் 8:15 மணிக்கு ஜப்பானுடைய ஹிரோஷிமா நகரத்தின் மீது அமெரிக்காவுடைய B-29 குண்டுவீச்சு விமானமான எனோலா கே அப்படிங்கிறது பறந்தது. இந்த விமானத்தை இயக்கியவர் கர்னல் பால் டிபெட்ஸ். இந்த விமானத்திலிருந்து தான் லிட்டில் பாய் அப்படின்னு பெயரிடப்பட்ட யுரேனியம் 235 அணுகுண்டு வீசப்பட்டுச்சு. பூமியிலிருந்து 31,000 அடி உயரத்தில் போடப்பட்ட இந்த லிட்டில் பாய் 1900 அடி உயரத்தில் வெடிக்க வைக்கப்பட்டுச்சு. அதிகபட்ச சேதம் ஏற்படும் வகையில் திட்டமிடப்பட்டு உயரம் தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பின்னால் வந்த செய்திகள் அதை தீர்மானிச்சது, உறுதிப்படுத்தின. 3 மீட்டர் நீளம் 71 சென்டிமீட்டர் அகலம் கொண்டிருந்த இந்த லிட்டில் பாயோடைய எடைங்கிறது 4400 கிலோகிராம். லிட்டில் பாய் சுமார் 64 கிலோ யுரேனியம் 235 கொண்டு சென்றது. அதில் 1.4% மட்டும்தான் பிளவு ஏற்படுத்தும் அப்படின்னு கணிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் வெடிப்பின் சக்தி 15,000 டன் TNTக்கு சமமாக இருந்தது. உதாரணத்துக்கு 1 கிலோ TNT அப்படிங்கிறது ஒரு காரை அழிக்கக்கூடிய திறன் கொண்டது. இந்த அணுகுண்டு வெடிப்புங்கிறது சுமார் 4.5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு 12,600 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. வெப்பம் தாங்காமல் உடனடியாக 70,000 முதல் 80,000 வரையிலான மக்கள் உயிரிழந்தாங்க. நினச்சி பார்க்கவே முடியாத கொடூரமான ஒரு போர் அப்படின்னு பார்க்க முடியும். கொடூரமான அணுகுண்டு வீச்சு அது. இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய பாதிப்புகளை ஜப்பானியர்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆண், பெண், குழந்தைகள் அப்படின்னு அனைவருமே கிட்டத்தட்ட நிர்வாணமாக எரிந்த ஆடைகளோட என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தொங்கும் சதைகளோடலாம் அங்கிருந்து ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் காட்சிகளாக பார்க்க முடிஞ்சிச்சு. ஹிரோஷிமாவில் இருந்த 2/3 பங்கு கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. இந்த லிட்டில் பாய் இத்தனை பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு அமெரிக்க இராணுவமே நினைக்கவில்லை அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய கிளைம். ஏன்னா இந்த அணுகுண்டை அமெரிக்கா சோதனை கூட செய்திருக்கவில்லை. லிட்டில் பாயினுடைய கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்ட 1945ஆம் ஆண்டு இறுதியில் உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 2 லட்சத்தை கடந்தது. ஆனாலும் ஜப்பான் சரணடையவில்லை. 2 நாட்களுக்கு பிறகு அமெரிக்கா 2வது அணுகுண்டை நாகசாகி நகரத்தின் மீது வீசுது. 2வது அணுகுண்டு தாக்குதலுக்கு தேர்வு செய்யப்பட்ட இடங்களில் நாகசாகி முதல்ல இல்லை. ஆனால் அமெரிக்கா தீர்மானித்தது, முதல்ல இந்த தாக்குதலுக்கு தீர்மானித்த இடங்கிறது கோகுராங்கிற நகரம். இந்த கோகுரா தட்டையான நிலப்பரப்பை கொண்ட தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு நகரம். தாக்குதல் நடந்த அன்னைக்கு கோகுரா வான் பகுதியில் புகை மண்டலமாக இருப்பதா விமானி மேஜர் சார்லஸ் ஸ்வீனி தகவல் சொல்கிறார். வெடிகுண்டனுடைய திறனை அதிகப்படுத்தும் வகையில் மாற்று இலக்கை தேர்ந்தெடுக்கணும்னு விமானிக்கு உத்தரவு வருது. நாகசாகி கரடு முரடான நிலப்பரப்பு மற்றும் போர்க்கைதிகள் தங்கியிருந்த முகாமுக்கு அருகில் இருந்ததுனால இந்த நகரத்தை தேர்வு செய்தது யார் தெரியுமா? அந்த விமானி தான். B-29 குண்டுவீச்சு விமானமான பாக்ஸ்கார் ஃபேட்மன் அப்படின்னு பெயரிடப்பட்ட 2வது அணுகுண்டை நாகசாகி மீது வீசுது. தரையிலிருந்து 1650 அடி உயரத்தில் வெடிக்க வைக்கப்பட்டது இந்த ஃபேட்மன். இந்த அணுகுண்டு புளூட்டோனியம் 239 அதனால் ஆன ஒரு அணுகுண்டு. புளூட்டோனியம் 239 தூய்மையானதில்லை. இது குண்டின் திறனை குறைக்கக்கூடியது. ஆனாலும் ஃபேட்மன் 21,000 டன் TNTக்கு சமமான ஆற்றலை வெளிப்படுத்துச்சு. லிட்டில் பாய் வெளிப்படுத்திய ஆற்றலை விட 40% அதிகம்.
2 நாளைக்கு முன்னாடி ஹிரோஷிமாவில் இந்த லிட்டில் பாய் ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா, அது ஏற்படுத்திய பேரழிவு அதை விட கூடுதலாக 40% அழிவை இது ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. இந்த தாக்குதல் ஹிரோஷிமா தாக்குதலை விட வலுவானது. ஆனாலும் நாகசாகி மலைகள் நிறைந்த பகுதி அப்படிங்கிறதுனால 2 பள்ளத்தாக்குகளுக்கு இடையே இருந்ததுனாலையும் பாதிக்கப்பட்ட பகுதிங்கிறது கொஞ்சம் குறைந்து காணப்பட்டுச்சு. லிட்டில் பாயை விட ஃபேட்மேன் பெரியது. 3.3 மீட்டர் நீளம், 1.5 மீட்டர் அகலம், 4670 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு அணுகுண்டாக இருந்துச்சு. அதனுடைய உருண்டை மற்றும் அதிக எடை காரணமாக அதுக்கு ஃபேட்மேன்னு பேர் வைக்கிறாங்க. ஃபேட்மேன் குண்டு வெடித்த உடனேயே அதன் மையப்பகுதியில் சில மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பம் வெளிப்பட்டுச்சு. இது சூரியனுடைய மையப்பகுதியின் வெப்பநிலையை விட பல மடங்கு அதிகம். அப்படின்னா எவ்வளவு வெப்பம் அங்கே வெளியேறிருக்குன்னு பார்க்கலாம். குண்டு வெடித்த இடத்தினுடைய அருகிலேயே தரைமட்டத்தில் வெப்பநிலை சுமார் 3000 டிகிரி செல்சியஸ், அதில் தொடங்கி 4000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்துச்சு. 3000 டிகிரி, நீங்கள் நமக்கு இங்கே 100 டிகிரி அப்படின்னாலே கொதிநிலை அப்படின்னு அர்த்தம். அப்போனா எவ்வளோ இருந்திருக்குன்னு பாருங்கள். 3000 டிகிரியிலேருந்து 4000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்துச்சு. இந்த வெப்பம் கான்கிரீட் மற்றும் உலோகங்களை உருக்கக்கூடிய அளவுக்கு மிக கடுமையானது. இந்த வெப்ப கதிர்வீச்சு காரணமாக மனித உடலினுடைய திசுக்கள் எரிஞ்சு நாசமாச்சு, கட்டடங்கள் உருகிச்சு, தார் போன்ற திரவமாக மாறி போனதை பார்க்க முடிஞ்சிச்சு. குண்டு வீசப்பட்ட சில நொடிகளிலேயே அதிலிருந்து காமா கதிர்கள், நியூட்ரான் மற்றும் எக்ஸ் கதிர்கள் வெளியாகின. இந்த கதிர்களுடைய வீச்சுங்கிறது 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு மனித உடல்கள் உள்ளிட்ட அனைத்திலும் ஊடுருவக்கூடிய கண்ணுக்கு தெரியாத துகள்களாக இருந்தன. குண்டுவெடிப்பினுடைய உடனடி தாக்கத்தில் சுமார் 40,000 முதல் 70,000 பேர் வரை இறந்திருக்கலாம் அப்படின்னு மதிப்பிடப்பட்டுச்சு. உயிர் பிழைத்தவர்களுக்கு கடுமையான கதிர்வீச்சு காரணமாக குமட்டல், வாந்தி, இரத்தப்போக்கு, அது மட்டும் இல்லை முடி உதிர்வு போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டன. காலப்போக்கில் சிலருக்கு கண்புரை மற்றும் வீரியம் மிக்க கட்டிகள்லாம் கூட உருவாச்சு. ஹிரோஷிமா, நாகசாகி குடியிருப்பு வாசிகள் மத்தியில் லுகேமியா பாதிப்புகள் அதிகரிச்சுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். இந்த தாக்குதலுடைய விளைவு என்ன, அதனுடைய மிகப்பெரிய அழிவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பல நிலைகளை நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கு 80வது ஆண்டு நினைவு நாள் அப்படிங்கிறதுனால மீண்டும் அதை ஒரு முறை பார்க்குறோம். தாக்குதல் நடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகும் தைராய்டு, மார்பகம் மற்றும் நுரையீரல் புற்றுநோயெல்லாம் ஏற்பட்டுச்சு. இது மனித குலம் பார்த்திராத ஒரு பாதிப்பு அப்படின்றத நம்ம சொல்லி தெரிய வருது. வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்திய அணுகுண்டு தாக்குதல். லிட்டில் பாய் போல இல்லாமல் ஃபேட்மேன் குண்டை ஏற்கனவே சோதித்து பார்த்துருந்துச்சு அமெரிக்கா. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லிட்டில் பாய் சோதனையே பண்ணாமல் இங்கே தான் வெடித்தாங்க. கிட்டத்தட்ட சோதனை முயற்சி இங்கே நடந்துச்சு. ஆனால் ஃபேட்மேன் அப்படி இல்லை, அது அமெரிக்காலேயே சோதித்து பார்த்தாங்க. த கேட்ஜெட் அப்படின்னு பெயரிடப்பட்ட ஃபேட்மேன் குண்டினுடைய மாதிரி 1945ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி நியூ மெக்சிகோவில் சோதனை செய்து பார்க்கப்பட்டுச்சு. இதுதான் உலகத்தில் முதல் அணுகுண்டு சோதனை. இதுக்கு ட்ரினிட்டி அப்படின்னு பெயரிடப்பட்டுச்சு. குண்டு வெடிப்பில் உயிர் பிழைத்தவர்கள் ஹிபகுஷா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இதுனா ஹிபகுஷா அப்படின்னா ஜப்பானிய மொழியில் அணுகுண்டால் பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்னு பொருள். இவர்களுக்கு பிற்காலத்தில் புற்றுநோய், இரத்த புற்றுநோய், லுகேமியா சொன்னேன் இல்லையா, அப்புறம் பிற நாட்பட்ட நோய்கள் அப்படின்னு பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. தற்போது ஜப்பானில் 1,00,000 ஹிபகுஷாக்கள் இருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அங்கே இவ்வளவு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். இந்த ஹிபகுஷாக்களுக்கு ஜப்பான் அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துச்சு. ஆனால் சமூக அளவில் புறக்கணிப்புகளை சந்தித்துக்கிட்டே தான் இருந்தாங்க இவங்க. அவர்களிடமிருந்து கதிர்வீச்சு பாதிப்பு பரவிடும் அப்படிங்கிற அச்சத்தினால மக்கள் அவங்கள ஒதுக்கி தான் வச்சாங்க. அவர்களுக்கு திருமணம் நடப்பதிலும் பெரும் சிக்கல்கள்லாம் ஏற்பட்டுச்சு. குறைபாடுகளுடன் குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிறது தான் அந்த அச்சத்துக்கு அடிப்படை காரணமாக இருந்துச்சு. இதனால் ஹிபகுஷாக்களை திருமணம் செய்து கொள்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. அதுக்கு மக்கள் பெரிய தயக்கம் காட்டினாங்க. 2 நகரங்களுடைய பேரழிவுக்கு பிறகு ஜப்பான் சரணடைவதாக நேச நாடுகளிடம் அறிவிக்குது. இது அந்த காலத்தில் 1945களில். ஜப்பான் இந்த முடிவுக்கு வர ரஷ்யாவும் ஒரு காரணம். அப்போது சோவியத் யூனியனாக இருந்த ரஷ்யா ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஜப்பான் மீது போர் பிரகடனம் செய்யுது. ஒரு பக்கம் அமெரிக்கா, மறுபக்கம் சோவியத் யூனியன் அப்படின்னு 2 பெரிய சக்திகளை எதிர்த்து போரிட முடியாது அப்படிங்கிறத ஜப்பானிய தலைவர்கள் உணர்றாங்க. 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று பேரரசர் ஹிரோகிட்டோ நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார். அப்போ அவர் சொல்கிறது தான் ஜப்பானிய மக்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தலை கொடுக்குறாரு. அதிகாரப்பூர்வ சரணடைவு ஒப்பந்தம் அப்படிங்கிறது 1945ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி கையெழுத்தாகுது. ஜப்பானுடைய டோக்கியோ வளைகுடாவில் நின்று கொண்டிருந்த அமெரிக்காவுடைய USS மிசௌரிங்கிற போர்க்கப்பலில் தான் இந்த ஒப்பந்தம்ங்கிறது கையெழுத்தாகுது.
ஜப்பான் அரசு சார்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் மெமோரு ஷிமெட்சு அவர் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாரு. அமெரிக்கா, பிரிட்டன், சீனா, சோவியத் யூனியன் நாடுகள் சார்பாக ஜெனரல் டக்ளஸ் மெக்கார்த்தர் அப்படிங்கிறவர் தான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாரு. ஒப்பந்தம் கையெழுத்தான நிகழ்வு 2ஆம் உலகப் போரை முழுவதுமாக முடிவுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஜப்பான் சரணடைந்த நாளான ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெற்றி நாள், விக்ட்ரி ஓவர் ஜப்பான் டே அப்படின்னு நேச நாடுகள் கொண்டாடுகின்றன. ஹிரோஷிமா நாகசாகியில் 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பேரழிவை அமெரிக்காவுடைய அணுகுண்டுகள் ஏற்படுத்தின, அணுகுண்டு வீச்சு ஏற்படுத்தின அப்படிங்கிறத இன்றைக்கும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். தற்போதைய நிலையில் உலகத்தில் எவ்வளவு அணுகுண்டுகள் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். உலகத்தில் கிட்டத்தட்ட 12,300 அணு ஆயுதங்கள் இருப்பதாக ICAN அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் கேம்பெயின் டு அபாலிஷ் நியூக்ளியர் வெப்பன்ஸுங்கிற அமைப்பு சொல்லுது. அணு ஆயுதங்கள்லையும் விஞ்சி நிற்பது அமெரிக்கா தான். அதிகப்படியான அணு ஆயுதங்களை அமெரிக்கா தான் வச்சுருக்குது. அதே நேரத்தில் அணு ஆயுதம் வேண்டாம் அப்படின்னு மற்ற நாடுகளுக்கு அறிவுரை சொல்கிறது யார்? அதுவும் அமெரிக்கா தான். இப்போ இந்த அமெரிக்காவினுடைய 80 ஆண்டுகளுக்கு முந்தைய தாக்குதல் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு கரும் புள்ளியாகவே இருக்குது. மனித குலத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்ட போர்களில் மிகப்பெரிய பேரழிவை உண்டாக்கிய ஒரு போர் அப்படின்னு இந்த ஜப்பான் மீதான அணுகுண்டு வீச்சை நம்ம பார்க்க முடியும். 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த நாளுடைய நினைவுங்கிறது இன்றைக்கும் அதனுடைய சாட்சியமாக மக்கள் அங்கே இருக்கிறாங்க. 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல நம்ம புரிஞ்சுக்க முடியும். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.